பான் கல்யாண் இந்த படத்தை பார்த்தாரான்னு தெரியல. எடிட்டர் கொஞ்சம் தலைமறைவாக வேண்டிய இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து என்ன கதைன்னு பார்த்தோம்னா, ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்துவை எதிர்த்து தன் அடிமைகளா வைத்துக்கிற மாதிரியும், ஹிந்துவை வந்து முஸ்லீம் மதத்துக்கு அவங்க தான் வற்புறுத்தி மாத்தின மாதிரியும் இந்த படம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது இன்டர்வெலுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா விறுவிறுப்பா ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு திருடன். அவர் வந்து ஒரு சின்னதா திருட்டெல்லாம் பண்ணி செஞ்சு ஒரு பெரிய திருடன், இவரை மாதிரி திருடுறதுக்கு வேற ஆளே கிடையாது அப்படிங்கிற பெயர் பெற்று வாழ்ந்துட்டு வர்றாரு. இப்போ அவர் வந்து டெல்லியில ஒரு கோஹினூர் டைமண்ட் வச்சிருக்கிறாங்க. அது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுதான் நம்ம பாபி டியோல்கிட்ட இருக்கு. அந்த டைமண்டை எடுத்து வரணும், இது உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பான் கல்யாண்கிட்ட ஒரு அரசர் கேட்டு அவரை அனுப்பி வைக்கிறார். அவருக்கு தேவைப்படுற ஆள் பலம் எல்லாத்தையுமே அவர் பவன் கல்யாண் கூட அனுப்பி வைக்கிறார். இதுதான் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும். அடுத்தடுத்த காட்சிகள்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா சில காட்சிகள் வந்து இந்த ட்ரோல் செய்யற மாதிரி எதுக்கு எடுக்கிறாங்க, படம்னால இப்படிதான் ரொம்ப ட்ரோல் பண்ற மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு சில காட்சிகள் இருக்கும். அந்த மாதிரி காட்சிகள் இந்த படத்துல எக்கச்சக்கமானது இருக்கு. ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு மாடி விட்டு மாடி தாண்டுறாங்க. அதை எதுக்குப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த படத்துக்கு அந்த ஒரு ஷாட்டே போதும், விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. எடிட்டர் அந்த சீன்ல எப்படிதான் ஒரு மனசு வச்சு எடிட் பண்ணாருன்னு தெரியல. இப்படியே தாங்க பான் கல்யாண் வந்து ஒரு ட்விஸ்டான கேரக்டராகவே டிராவல் பண்ணிட்டு இன்டர்வல் வரைக்கும் போய் கொஞ்சம் நல்லா அற்புதமா வச்சு முடிக்கிறாங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, அந்த குதிரை தாங்க, குதிரையெல்லாம் அவங்க வேலை போய்கிட்டே இருக்காங்க. எங்க போறாங்கன்னு கேட்டோம்னா, அந்த கோஹினூர் டைமண்ட் எடுக்கிறதுக்கு வில்லனை சந்திக்கணும். அதுக்காண்டி குதிரை பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்படி பிரச்சனைகளை சந்திச்சு பான் கல்யாண் சும்மா இருப்பாரா பார்த்தா, ஒவ்வொன்றா பார்த்து அது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. அந்த காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணியிருக்காங்க. இதுக்கு சிரிக்கிறதா சிந்திக்கிறதானே தெரியல, அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னு பார்த்தோன்னா, ஹரிஹர வீரமல்லு இது சாமி படமா இல்ல ஆக்ஷன் படமா அப்படிங்கிற டவுட்டு தியேட்டர்ல இருந்து நம்ம வெளில வரும்போது எல்லாருக்குமே கண்டிப்பா ஃபீல் ஆகும். இதுல பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, வீரமல்லு பார்ட் 2 வருது. வில்லனான பாபி டியோலுக்கும் ஹீரோவான பான் கல்யாணுக்கும் ஃபைட் சீன் இன்னும் வரல. கரெக்டா மீட் பண்றாங்க. இந்த அடுத்த பாட்டுக்கு உண்டான லீடு வந்து விட்டாச்சு. அது வரைக்கும் என்ன நடந்தது, இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதாங்க மறுபடியும் சொல்றேன். சில இல்ல பல காட்சிகள் குழந்தைங்களுக்கு எடுத்து வச்ச மாதிரியே இருந்துச்சு. மறுபடியும் சொல்றேன், அது சிரிக்கவா சிந்திக்கவா, தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா தெரியாம பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளே யோசிக்க வைக்குது.